ஒரு மாசத்துக்குரிய தேர்தலை காரணத்தை அந்த 1000 ரூபாயை செலவிடாம தடுக்கும் மோடி. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முதல்வர் பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அனைத்து மகளிர் அக்கௌண்டிலும் 5000 ரூபாய் பணம் போட்டிருந்தாரு. 3000 ரூபாய் தர வேண்டிய பணத்தை உங்களுக்கு தர வேண்டியது 5000 ரூபாய் கொடுத்தாரு. எதுக்கு? கோடைக்கால சிறப்பு நிதியா. இது மாதிரி உங்க கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரே முதல்வர் தான் நம்ம முதல்வர். அது மகளிரோட கஷ்டங்களை தெரிஞ்சவர். இப்படிப்பட்ட முதல்வரோட பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர்ந்திட நல்ல திட்டங்கள் எல்லாம் உங்களை வந்து சேர்த்திட மீண்டும் நீங்கள் அவருடைய 2.0 ஆட்சி அமைஞ்சிட உங்களுடைய ஆதரவை அவருக்கு தந்து, அது போல இந்த காட்டுப்புத்தூர் ஏரியாலாம் விவசாயத்தை சார்ந்த ஏரியா, அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்து விவசாயத்துக்கு மிக முக்கியமானது குரம்பு. விவசாய தண்ணிக்காக தேவைப்படுது. அந்த குரம்புங்கிறத பர்மனன்ட் குரம்பா அமைக்கிறதுக்கு பாடுபடுவேன். அமைச்சர்கிட்ட சொல்லி முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று அப்படி அமைக்க முடியவில்லை என்றாலும் வருடம் குரம்பு வந்து என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய மிஷினை விட்டு உங்களுக்கு குரம்பு அமைச்சு கொடுப்பேன். ஏனென்றால் இது ஏன் நான் இந்த குரம்பை பத்தி சொல்றேன்னா, உங்களுக்கு 2006 முசிறி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் என் தந்தை செல்வராஜ். வனத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவருடைய மகன் தான் நான். அப்போ வந்து 2006 2011 முசிறிக்கு கிழக்க ஐயம்பாளையம் இந்த ஆமூர் ஏரியால குரம்பு கேட்பாங்க. அப்பவே அங்கேயும் பெர்மனன்ட் குரம்பு போடணும்னு அதிகாரிகளெல்லாம் உட்காந்து ஆலோசனை நடத்தி பார்த்தாரு. அப்பா சில சட்டத்துக்கு அன்னைக்கு பெர்மனன்ட் குரம்பு பண்ண முடியல. அதுக்காக அப்போ வருடம் அங்க வந்து எங்க சொந்த செலவுல தான் குரம்பு அமைச்சு கொடுப்பேன். அதனால குரம்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானே நின்று பண்ணியிருக்கேன். அதனாலதான் இங்கேயும் வந்து என்னால பெர்மனன்ட் குரம்பு அமைக்க முடியலனால உங்களுடைய